வணக்கம், என் பெயர் கவிதா. நான் ஒரு அழகான கிராமத்தில் வசதியாக வாழ்ந்து வருகிறேன். கணவர் இறந்துவிட்டார். குழந்தைகள் கிடையாது. பெரிய மாடி வீட்டில் நான் மட்டும் தனியாக வசித்து வருகிறேன். ஒரு மாதத்திற்கு முன்பு பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த மகேஷ் என்பவனை நான் பஸ்ஸில் சந்தித்தேன். தான் வேலையில்லாமல் இருப்பதாகவும், கடன் வாங்கி கஷ்டப்படுவதாகவும், ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கள், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் என கூறினான். எனக்கும் மனசு கேட்காமல், நாளை என் வீட்டில் வந்து பார் என சொல்லிட்டு வந்துட்டேன். மறுநாள் காலை 9 மணிக்கு அவன் என் வீட்டிற்கு வந்துவிட்டான். என் வீட்டிற்கு பின்னால் ஒரு சிறிய தோட்டம் இருந்தது. அதை அவனிடம் காட்டி, இனிமேல் தோட்டத்து வேலைகளை பார்த்துக்கொள். மேலும் என் வீட்டிற்கு முன்னால் இருக்கும் அழகான பூந்தோட்டத்திற்கும் தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும் எனக் கூறினேன். மேலும் என் தோட்டத்திற்குள் இருக்கும் சிறிய ஓட்டு வீட்டில் தங்கிக்கொள். உன் கஷ்டத்தை மனதில் கொண்டு உனக்கு தினமும் 1000 ரூபாய் சம்பளம் தருகிறேன் எனக் கூறினேன். அவனுக்கு எண்ணிலடங்கா சந்தோஷம். உடனே சரி என்ன சொல்லிவிட்டான். பிறகு அவன் தோட்ட வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான். எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் நான் தோட்டத்திற்கு செல்வது வழக்கம். நான் அங்கு செல்லும் போதெல்லாம் அவனிடம் ஒரு தோழியைப் போல் பழக ஆரம்பித்தேன். அவனுக்கு சமைத்து சாப்பிடத் தெரியவில்லை. மிகவும் சிரமப்பட்டான். நான் அதை புரிந்து கொண்டு, நீ தினமும் என் வீட்டில் வந்து சாப்பிடு. உனக்கும் சேர்த்து சாப்பாடு செய்து வைக்கிறேன் எனக் கூறினேன். ஒரு நாள் கனமழை பெய்தது. அவன் வீடு மழையில் ஒழுக ஆரம்பித்தது. அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. பிறகு அவனை என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். இது மழைக்காலம். மழைக்காலம் முடியும் வரை நீ என் வீட்டிற்கு வெளியில் இருக்கும் ஸ்டோர் ரூமில் தங்கிக்கொள் என சொன்னேன். அன்று இருவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். அப்போது அவனிடம் ஒரு கண்ணீர் பாட்டில் இருப்பதை பார்த்தேன். அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நான் அதையே பார்த்துக் கொண்டிருப்பதை அவன் கவனித்து விட்டான். பிறகு ஏன் என் தண்ணீர் பாட்டிலேயே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனக் கேட்டான். அது மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. அதில் தண்ணீர் குடித்துக் கொள்ளவா எனக் கேட்டேன். உடனே அவனும் தண்ணீர் பாட்டிலை எடுத்து என்னிடம் கொடுத்து விட்டான். பிறகு நான் அவனுக்கு சாப்பிட உளுந்த வடை மற்றும் மாம்பழங்கள் கொடுத்தேன். மிகவும் சுவையாக இருக்கிறது என கூறி சாப்பிட்டான். அதன் பிறகு பசிக்கும் போதெல்லாம் என்னிடம் உளுந்த வடை தயார் செய்து வையுங்கள் என சொல்வான். நானும் அவனுக்கு உளுந்த வடை சாப்பிடக் கொடுப்பேன். இப்படியே நாட்கள் செல்கிறது. நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வருகிறோம்.